பூரா ஒத்ததை கிழிச்சு அதையும் தச்சு வச்சிருக்காங்களா? டேய் நீ என்னென்னமோ சொல்ற, அவங்களும் சிரிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நீ எதை சொல்ற? அதுக்குத்தான். எதுக்கு இப்படி நான் இசுவ முடிச்சு வச்சிருக்கேன்? புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமானு கேட்கறாங்க இல்ல? ஆனா முட்டாமையில எய்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கு தான் அந்த உரை. அது இல்ல, காண்டம்னா புத்தகம்னு அர்த்தம். ஓ, அது பேரை மாத்திட்டாங்களா? சண்டே வராம கேக்குறது. ராமாயணம் இருக்கலையா? ராமாயணம் இருக்கு. ராமாயணத்துல பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். இவ்வளவுதானாக்கு? இங்க அதே மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல இருக்கு. இங்க எப்படி ஆப்பிள் காண்டம், ஆரஞ்சு காண்டம், முந்திரி காண்டம், அந்த டேஸ்ட் கிடைக்கும். என்னடா உளர்ற? நான் உளரலையா? அங்க உண்மை எனக்கு புரியல. எனக்கு அது ராமாயணமே வேணாம். எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த ராமாயணத்தை எழுதினார் இல்லையா, அதை விடுறதுக்கு எவ்வளவு பாடுபட. ராமாயணத்தை எழுதினார்கள் தெரியுமா? ஆமா. யாரு? வாத்தியாரு. யாரு? உங்க ராஜ மணியன் நம்ம வாத்தியாரா? வால்மீகி. அப்படி சொல்லுங்க. சமஸ்கிருதத்தை எழுதினார் வால்மீகி. சோழவனை பார்த்தா என்னடா ராமாயணம் சமஸ்கிருதம் பெருசா இருக்கு, தமிழ்ல எழுதுங்கடா என்று சொல்லி 2 பேர்ட்ட எழுத சொன்னார். யார்ட்ட? ஒருத்தர் கம்பரு, இன்னொருத்தர் வந்துச்சு துப்பிருங்க. டேய் வார்த்தையை துப்புறா. கம்பரு. அப்புறம் கம்பரு. அப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டா நீ மயிரோடுங்க வந்திருக்க. 5000 ரூபாய் சம்பளம் கேட்கிற. ஏய் ஏடா 300 ரூபாய் குறைச்சிட்ட. 5300 என்ன? ஏடா காரைக்குள்ள இருந்து வண்டி எடுத்து வந்திருக்கேன் பெட்ரோல் போட்டு. இல்ல நான் தெரியாம வந்து கேட்கிறேன். ஒரு பதில் நான் சொல்லிட்டேன், 2 பேரும் எழுத சொன்னது கம்பரம். பரவாயில்ல, இனிமேல் உங்க வாதத்தெல்லாம் கேட்கிறேன். ஆனா அந்த மசுறுபடுக்கு வந்துருங்க பத்தியா, அது முதல் நாள் உனக்கு விட்டுறேன். இப்ப கம்பர் ஒட்டக்கூத்தர். இதுல முதல் எழுத யாரு தெரியுமா? ஒட்டக்கூத்தர் தான். கம்பர் எழுதுற. கம்பருக்கு திமிரு. நம்ம பெரியாள்ரா. அப்ப ஒண்ணுக்கு இருக்க போயிருப்பாரு. டேய் கதை வேணும் வேணாம் உனக்கு? சோழமன் சொன்ன உடனே கம்பருக்கு திமிரு. நம்ம பெரியாள், நம்ம எதுக்கு வேலை புலப்பத்தை உட்காந்து எழுதல. ஆனா ஒட்டக்கூத்தர் ஏடா எப்ப பார்த்தாலும் கம்பனை ஜெயிக்கிறான், இன்னைக்கு நம்ம அவனை ஜெயிக்கிறோம் முடிவு பண்ணி சரசர எழுத ஆரம்பிச்சாரு. சோழமன் கூப்பிடுறேன், ஏப்பா எழுதினாரு. இவர் சொல்றாரு நான் கடலை பார்த்து எழுதினேன். ஆனா கம்பருக்கு எழுதுல இல்ல, பொய் சொல்றாரு. நான் கரையை பார்த்து வரைக்கும் எழுதினேன் என்று சொன்னார். அப்ப சொன்னதுக்கு சாட்சியாக ஒரு கவி பாடுங்க பாப்போம் அப்படின்னு சொன்ன உடனேயே கம்பர் எழுதாமையே எழுதியதாக சொல்லி ஒரு கவி பாடினார். என்ன கவி? தமிழ் கவிதை. பதிலேதானா? முட்டாபேல பின்ன சமஸ்கிருத கவி நான் சொன்னேன். அது என்ன கவி? அதை போட்டு படிச்சா நான் நாரது ஓட்டிருப்பில்ல. அப்ப என்ன இது? இல்ல எங்கிட்ட டவர் கிடைக்காத. அது கூட வேணாம். இப்ப ஒட்டக்கூத்தர் இருக்காரு இல்லையா? ஏன் ஒட்டக்கூத்தர் பேர் இருந்துச்சு? ஏன் வந்துச்சு? வெட்டப்பட தலையை ஒட்ட வைத்து பாடியதால் ஒட்டக்கூத்தர். எங்க வெட்டினாங்க? எங்க வெட்டினாங்களா? வயிற்றுல. இப்ப தலையில வெட்டுவாங்க கழுத்தை. இந்த கோபம் கொள்ள வேண்டாம். அந்த மன்னன் இருக்கார் இல்லையா, இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னன், அவருக்கு அந்த ஒட்டக்கூத்தருடைய அந்த சமூகத்தை பிடிக்காது. என்ன பண்றாரு? அவருடைய கோபத்துக்கு தலையை வெட்டி வச்சிருவாரு. வெட்டி வச்சு அதுல சிம்மாசனமா அமர்வார். ஆனா இவர் என்ன பண்ணாரு? கவி பாட ஒவ்வொருத்தரையும் சட்டு ஒட்டிக்கிச்சு. ஒரு கவி பாடினார். அது என்ன நான் பாடவா? நீங்க அதை சரியான பாக்குறீங்களா? பாடினா ஒட்டக்கூத்தர். எப்படி உங்கள்கிட்ட அந்த கவியை பாடும்போது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நான் சொன்னேன். என்னாச்சு? பேச்சாத்தான் இருக்குன்னு இந்த கைபுற பழக்கம் இருக்கக்கூடாது. இல்ல நான் புலகாங்கி இது மனித விட்டேன். ஒண்ணு ஆக பாடி நான் ஒட்டக்கூத்தன். எப்படி பண்ணி? விக்கா முக்கா வித்தாவு போய் அக்காட போய் ஒக்காடக்குள்ள பாடத்தி வெப்பாட. டேய் உன் கூட வந்ததுக்கு நோத்தானமன் வைவியா? ஒரு சாமியாரு. டேய் நோக்கான் உம்மா நோத்தான் வந்துக்கிட்டு இருக்க. புலவரே நான் நீ பேச்சன பாடியா? அப்படி சொல்லலைங்கறல வாய்க்க. இல்ல அப்படி நான் சொல்லலைங்கறல. சுத்தம் இல்ல. ஏய் சத்தியமா சொல்ல. நீ அசிங்கமா பேசுற. அப்ப இப்ப சரியா கவனிக்கிறீங்களா? நீங்க வாயை பாருங்க. பாடினார் விக்கா முக்கா வித்தாவு போய் அக்காட போய் கோயா. ஏடா இப்பவும் தப்புங்கற. நொக்கா நோத்தானமன்னா நல்ல மதியார் இல்ல. அது விக்கா முக்காயா? அப்புறம் விக்கா நொக்கான்ற. சரி விடுங்க. உங்களுக்கு அது அந்த கவி பிரச்சனைனா உங்களுக்கு பிடிக்காத கவியை நான் சொல்ல மாட்டேன். சொல்லாது வேணாம். அப்ப நான் வேற கவி பாடவா? பாடுங்க. தமிழ் மொழியின் சிறப்பு. இப்ப ஒரே ஒரு எழுத்தை வச்சு கவி பாட முடியுமா? முடியாது. ஆனா பாடினாரு. ஆமா தாய் என்ற ஒரு எழுத்து வைத்து கவி காலமேகம் தான்ற ஒரு எழுத்து வைத்து நான் அதை பாடுறேன். இல்ல நீங்க பாராட்டீங்களா? கண்டிப்பா பாடுகிறேன், கேளுங்கள். பாடினால் தத்தி தா தூதி தாவு தித்த தூதி 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 தத்து. என்னடா தூதி? ஏய் நான் சொல்றேன், நீ பேசாம கேளு. தத்தி தா தூதி தாவு தித்த தூதி தூதி தூதி. இந்த அந்த அசிங்கமா வருது. அசிங்கமாவா? ஆமா. இதுல அசிங்கமா? தத்தி தா கூதி கூதின்னு வருது. ஏய் அது தூதிடா. தூதி. எனக்கு கூ 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 கூன்னு மாதிரி அடிச்சு.
உன்னோட கவி பாடுறதுக்கு பேசாம நான் மண்ணல்லி என் தலையில போட்டுக்க வேண்டியதா. சும்மா இருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன பண்ண அந்த இடத்துல சத்தம் கேட்டு கொண்டு இருக்கிறது? நான் சொன்னேன் அந்த பிள்ளைய. என்ன சொன்னேன்? சத்தம் கேட்டு ஆளு வரும். எனக்கு கேட்டுச்சுல. அங்கிட்டு வந்து போய் ஒண்ணுக்குருமா உங்களை அடிக்காதுமாண்டேன். யார் எங்க அக்காவை சொல்லி அழகாக்காவ சோனு. அதான் அப்படிப்பட்ட ஆளா உனக்கு? அது அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அந்த சத்தம் இல்லையா ஆளோடும் சோன் கிடைச்சா செவத்துல அடிச்சிருப்போம். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த அந்த சத்தம் தலைநகரம் வரைக்கும் ஒலிக்க போகுது. கண்டிப்பா அதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கோங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஆளோடும் சோ என்று காணமாடுகை பெண்மணிகள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என் உடன் பிறந்த சகோதரி வள்ளி. இன்னொரு பிள்ளை தாங்க எம்மாள் குள்ளி. நம்மால் நீ நான் குத்தகை எடுத்துருக்கோம். எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு மட்டும் தானே? 2 மணி வரைக்கும் எனக்கு தான் குத்தகை. பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு ஆளு என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து? நாங்களாம் வந்து காவலுக்கு வந்திருக்கோம். வேற என்ன சொல்ல வந்தீங்க? காவலுக்கு வந்திருக்கேன். திணை காவல். ஆமா பாத்தீங்களா? கருந்தனை செந்தனையை விதைத்து அதற்கு காவல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமா கருந்தனை எங்களுக்கு செந்தனை முருகன் செந்தூர் வடி வேலனுக்கு அப்படி தோரணையா கொடுக்கணும். ஆனா பாருங்க தமிழ் அகராதியிலையும் ஒரு திணை உண்டு. உயர்திணை அக்திணை. நீ ஒரு அறிவாளி. நீ ஒரு ஏய் இங்க பாரு. ஏய் உண்மையில நீ மனதார பாராட்டுகிறீர்கள். எந்த பப்புனும் சொல்லாத விளக்கத்தை சொல்கின்றீர்கள். சரி மக்கள் திருப்பி மெகசின் திருப்பு. நல்ல வேலை காசு வட்டி போடுறேன்னு சொல்ல மாட்டீங்க. நீ அங்கே நில்லு. என் கேள்வி கேட்கிறேன் அதுக்கு நீ பதில் சொல்றியா? அப்படி நில்லையா சிங்கம். உயர்தனை அக்ரணை தினை, கருந்தனை செந்தனை தினை. இப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா சுழி வித்தியாசம். 2 சுழி போட்டா ஒரு அர்த்தம், 3 சுழி போட்டா ஒரு அர்த்தம். காவல் நீ தானே பாக்குற, நீ சொல்லு 2 சுழியா 3 சுழியா? என்ன ஏய் சொல்லு 2 சுழியா 3 சுழியா? ஏய் 2 3 சுழி எத்தனை சுழி? எத்தனை சுழி? சுழி சுழி எத்தனை சுழி? 2 3 சுழி இந்தியா இன்னும் போடுறியா? புரியல. அது அசிமா வையிற நீ. இப்போ என்ன வந்து? டேய் சுழி 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 எத்தனை சுழி? 3 சுழி. டேய் 2 3 ஏய் 2னா 2 தான் 3 2 சுழியா 3 சுழியா? 3 சுழி. 2 சுழி 3 சுழி 2 சுழி. எனக்கு 2 தான் உனக்கு 3 சுழி. அப்பா நெஞ்சு அடைக்குதுடா. சரி விடு. அது எத்தனை சுழியாக வேணாம் இருக்க வேண்டும். ஆனா காவல் பார்க்கிற ஒரு பிள்ளை இருக்கா சொன்னீங்கல, அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும். அழைத்து வாருங்கள். ஆசி வழங்கி விட்டு உங்கள் தங்கைக்கான ஆசி வழங்க வேண்டும். அப்படிங்களா? ஆனா பொம்பளை பார்த்தா இழிச்சிருவலையே. நான் பார்க்காத பொம்பளையே கிடையாது. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கொல்ல பொம்பளைட்ட போயிருக்கலாம். ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை அனைத்து பெண்களையும் சந்தித்திருக்கிறேன். எய்ட்ஸ் இல்லையா? ஏய் போறதுன்னு அந்த போறதுலடா போய் ஆசி கொடுத்து மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். சாவித்திரிட்ட போனீங்க? நான் தான் போனேன். அதுல சந்தேகமே வேணாம் உனக்கு. ஒன்னும் சொல்லலையா? யார் என்ன நான் போன யாரா சொல்லுவா? சாவித்திரி. நான் போன யார் என்ன கேப்பா? பேசாம படுத்துக்கிடுச்சா? படுத்துக்கிடுச்சாவா? ஒப்புச்சா உங்களுக்கு? ஒப்புச்சானா புரியலையே. இல்ல உங்களுக்கு இன்னும் இறந்து போன கணவன் உயிரை எமலோகமே சென்று மீட்டு வருவதற்கு காரணமாக அமைந்தவன் புருஷங்கார இருந்தானா இல்லையா? நீங்க அவன் செத்து போயிட்டான்ல? இல்ல இல்ல படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டியா? ஷூட்டிங் போனாரா? ஆமா. ஏய் புருஷன் செத்து போயிட்டாரியா? ஷூட்டிங் போயிருப்பாரு. ஆனா செத்து போயிட்டான். ஷூட்டிங் போயிட்டாருங்க. ஷூட்டிங் போனதாக சாவித்திரி கதையில் ஒரு கதையே இல்லையப்பா. செமனி கணேச முண்டாடி சாவித்திரி தானே? மூதேவி. அது செமனி கணேச முண்டாடி சாவித்திரி இல்ல, சத்தியவான் மனைவி சாவித்திரி. சத்தியவான் மனைவி. இது புராண சரித்திரம். நீங்க சொல்ற சரித்திரம் வித்தியாசம் இருக்கு. சரி இருக்கட்டும். அழைத்து பாருங்க பெண்மணிக்கு ஆசி வழங்கட்டு. உங்கள் தங்கைக்கு ஆசி வழங்குவோம். அழைத்து வர பார்க்கலாம் நாராயணா. ஆனா ஒரு விஷயம் சொல்லு. என்ன? அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்? மோசமான. உனக்கு எத்தனை வருஷமா அந்த பிள்ளை தெரியும்? எனக்கு ஒரு 15 வருஷமா தெரியும். 15 வருஷமா? எனக்கு 17 வருஷமா தெரியும். 10 வயசா அந்த நாடகம் வந்த பொழுது எங்க அக்கா தான் அரங்கேற்று இருக்கும் தெரியுமா உனக்கு? அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு வந்து உனக்கு ஞாபகம் இருக்கு? அதெல்லாம் ஞாபகம் இல்லை. நீங்க அப்புறமா ஞாபகப்படுத்து. அழைத்து பார்க்கலாம் நாராயணா.